கட்சி ஆன்மீகத்தின் ஆட்சி நடக்குது. புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து புரட்சித் அம்மாவுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு எடப்பாடி காலம் வரைக்கும் ஆன்மீக ஆட்சி நடத்தக்கூடிய வல்லமை இந்த கட்சி அண்ணாமலைதான். ஆரம்ப சொல்றாரு, சாமியே இல்லைன்னு சொல்றேன், கல்லுன்னு சொல்றவனை நம்பாத தூக்கி எரிஞ்சிருங்க. ஆன்மீக ஆட்சி நடத்தக்கூடிய பின்னால் நாம் இருக்கணும், நன்றியோடு இருக்குது. ஏன்னு சொன்னா நம்ம கோயில்களை கட்டியவர்கள். ராஜராஜ கட்டின அந்த கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் கட்டினார்னு சொல்றோம். ராஜராஜ சோழன் மேற்பார்வையை கட்டினது யாரு? அதுக்காகத்தான் அந்த சிற்பியை வெத்தலை போட்டு துப்ப போது ராஜராஜ சோழன் போய் கோலை கட்டினான். சிற்பியை துப்புனா மன்னா நீங்களா இருந்தாங்க. அதே மாதிரி மருதுபாண்டியர் தேர காலையை வச்சு விட்டான்னு சொல்றான். அது சித்தர் யாரு? குப்பமுத்தாசாரி. குப்பமுத்தாசாரி வரலாற்றுல தேர் செஞ்சது யாருன்னா நம்ம தான், கோயில் இருக்கிற யாருன்னா நம்ம தான். இன்னைக்கு பல பேர் பல சொல்லாச்சிருக்க பல வேலைக்கு பண்ணலாம். இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். தாலி பெரிய வீட்டுல கூட பாருங்க, நம்ம கம்யூனிஸ்ட் சமுதாய வீட்டுல கூட உண்டு, எங்க பக்கம் நாடக சமுதாய வீட்டுல உண்டு. தங்கத்தை பிள்ளைக்கு நகை போட்டு கொடுக்கும்போது மார்வாடி கடையில போய் வாங்குவாங்க. ஆனா தாலியை மட்டும் தங்கத்தை ஆச்சரியங்களே செய்வாங்க. தாலிய கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு காமாட்சி படத்தை வச்சு கொஞ்சமா உருயேற்றி நல்ல பேசி கட்டி சாமி கும்பிட்டு பட்டையில உட்காந்து ஊதி 10 நாள் தாலியை செஞ்சு பக்குவமா தாலி மட்டும் நம்ம கிட்ட தாலி வாங்கி போய் கட்டின தாலி தான் நல்லா இருக்க வாழ்றாங்க. மார்வாடியில தாலி வாங்க கைவிட்டு தாலி வாங்க பெரும்பாலும் டைவர்ஸ் போய் நிற்கும். இல்லைன்னா கோயில மாட்டு தாலி போட சொல்லுவாங்க. அப்ப நம்ம முஸ்லிம் சமுதாயத்துக்கு மரியாதை இருந்துச்சுன்னா நம்ம சிற்பி ஒரு சிலைக்கு மேல ஒரு கடவுளை அடிக்கும் போது அது மேல உட்கார்ந்து அடிக்கணும். சிற்ப கொடுத்து போய் பார்த்தா தெரியும். அப்ப கடவுள் மட்டும் நம்மளைத்தான் கடவுள் சகோதரனை எடுத்துக்கிறான், பிள்ளையா எடுத்துக்கிறான். ஒரு பிள்ளை தாயுடைய தலையில உட்காரலாம், தாய் கோவப்படாது. தாயை போய் காலத்து எட்டி வீசிடலாம், கோவப்படாது. அது மாதிரி கடவுள் மேல உட்கார்ந்துட்டு அந்த சிலையை அடிக்கக்கூடிய சிற்பி யாருன்னு சொன்னா அது விஸ்வரூபத்தில் நம் சமுதாயத்தை பொறுத்த மட்டில் யார் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க நிச்சயமா ஆளக்கூடிய தன்மையை தொடர்ந்து வருவாங்க. எம்ஜிஆர் காலத்துல விஸ்வரூப சமுதாயம் முழுமையா 80% மேல விஸ்வரூப சமுதாயம் அண்ணாதிமுக ஆனது. அம்மாவுடைய காலத்திலே அப்படிதான். நீங்க எடப்பாடி காலத்துல ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, எம்கேடி தியாகராஜன் பாவருக்கு மணிமண்டலம் வைக்கணும் அப்படின்னு. உடனே நான் எஸ்பி வேலுமணி போட்டவர்கள் தங்கமணி போட்டு சொன்னேன். முதலமைச்சர் பார்த்து மனு கொடுக்குறாங்க. 2 பேரும் போய் தான் முதலமைச்சர் மனு கொடுத்தோம். இன்னும் கூட ஒரு 5000 பேர் வந்தாங்க. போய் அது போய் மனு கொடுத்த உடனே 1 டன்ல 110 விதியில எம்கேடி தியாகராஜன் பாவருக்கு திருச்சியில மணிமண்டலம் சில பேர் சொல்லுவாங்க நம்ம சமயத்துல வேற ஏதாவது செய்யலாம் இதெல்லாம் செய்யலாம். நீங்க என்ன சொல்றீங்க? சொன்னாதான் செஞ்சோம். கோயம்புத்தூர் விஸ்வரூப சமுதாய மக்களை கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இல்லை? மிகப்பெரிய பாதுகாப்பு. நீ விஸ்வரூப சமுதாயத்துல சமுதாயத்துக்காரங்க நகை வச்சிருக்கீங்க, ஒரு கூட இருக்கீங்க. ஒரு பிரச்சனைன்னு சொன்னா என்கிட்டயே ரொம்ப பேர் பேசியிருக்காங்க. எஸ்பி வேலுமணி இருக்கிறது நமக்கு பெரிய பலங்க, நமக்கு பெரிய பலங்க. கோவை மாவட்டத்துக்குள்ள யாரும் அத்தை மீறி ஒரு பெரிய அரண் மாறிங்க, காவல்கார மாறிங்க, காவல மாறிங்க கோவைக்கவும். அந்த அளவுக்கு எந்த சமுதாயம் இருந்தாலும் அவரை அரவணைச்சு சென்று, அதுவும் நம்ம சமுதாய மக்களை ரொம்ப அரவணைப்பா வச்சுக்கிறாரு, பக்குவமா பேசுறாரு. அது ரொம்ப நான் கூட சொல்றது தடுப்புன்னு பேசுவேன். இவர் எப்படியும் பக்குவமா கோவப்பட்டு நான் பார்த்தே எனக்கு தெரிஞ்சது. நான் இவரோட இந்திய மாவட்டத்தில் இவரோட இருக்கேன். 5 வருஷத்துல எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய வளர்ச்சி. வளர்ச்சிக்கு மூலவர் யாரு? எஸ்பி வேலுமணி. தமிழ்நாடு முழுக்க விளையாட்டுல பல திட்டங்கள் எங்க மாவட்டத்துக்கு 2 கூட்டு கொடுத்துட்டு கொண்டு கொடுத்துருக்காரு. எடப்பாடி சொல்லி கொண்டாடாத கூட்டு கொடுத்துட்டு சிவனப்பெரி கொடுத்துட்டு 2 கொடுத்துரும். 1 500 கோடி 440 கோடி நினைச்சு கூட பாக்குறாரு. இப்ப மாநகராட்சி செவ்வாய்ச்சி மாநகராட்சி யாரும் சொல்றேன், அதுக்கு இந்த மட்டும் கிடையாதுங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் உள்ளாட்சியில பயங்கரமான வேலை. இவங்க ஏற்கனவே இவரை பணம் எங்க இருந்து வச்சிருக்காங்க ஸ்டாலின், எங்களுக்கு சந்தேகம் வருது. இவ்வளவு பணம் இப்ப எஸ்பி வேலுமணி வெளியே வரி வருது, ரோடா வருது, வாய்க்காலா வருது, சுண்டோடா வருது, பாலமா வருது, பகுதியா. இவ்வளவு பணத்தை நீங்க என்ன பண்ண? இவ்வளவு பணத்தை நீங்க என்ன பண்ண? நீ 5
பஞ்சாயத்துல ஒரு பாலம் கட்டியா, ஒரு ரோடு ஓட்டையா, இந்த கோயம்புத்தூருக்கு என்ன செஞ்ச? ஒண்ணுமே செய்யலையே. இந்த பகுதிக்கு ஒண்ணுமே செய்யலையே. எந்த மாவட்டம் தெரிஞ்சிருக்காரு? இப்ப எல்லாரும் சட்டை வருது. எஸ்பி வேலுமணிக்காரு என்ன பணம் இருக்கு, பணத்தை பூரா வந்து ஒவ்வொரு மாவட்டமா பிரிக்கிறாரு. கோயம்புத்தூருக்கு இவ்வளவு, திருநெல்வேலிக்கு இவ்வளவு, விருதுநகருக்கு இவ்வளவு பிரிச்சு கூட்டு கூட்டு திட்டம், பாலம், பகுதி, ரோடு, எல்லா சாலையும், கிராம சாலையும், எல்லா கிராமத்துக்கும் பாலம் எல்லாம் போட்டாச்சு. இவ்வளவு திட்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஆட்சி நல்லாட்சியா? நல்லாட்சியா? ஒண்ணுமே செய்யாம ஓசி பிரியாணி சண்டை ஓட திமுக ஆட்சிக்கார பிடிக்கிறது நியாயமா? ஓசி பிரியாணி சண்டை ஓட கடைக்கு போறாங்க, சேவை பண்ண போறாங்க, சேவை பண்ணி முடிச்சு அங்க காசு கொடுக்கணும்ல, அவனை போய் அடிக்கிறாங்க. அலங்கத்துக்கு போறாங்க, அங்க போறாங்க, மசாஜ் பண்றாங்க, அலன் பவுடர் போடுறாங்க, சீப்படுத்து சீவுறாங்க. ஏதாவது ரூபா அது ரூபா கொடுக்கணும்ல, கேட்டா மூஞ்சிலே கொடுக்குறாங்க. என்ன ஓட்டங்களுக்கு போய் இப்படி சாப்பிட்டா காசு கேட்டா வீட்டிலே கொடுக்குறாங்க. காசு கேட்டா கொடுக்குறாங்க. நம்ம நாயக்கரக்காரன் தான் உஷாரா இருக்கான். திமுக கரவெட்டி கட்டி எவ்வளோ உள்ள வந்தாலும் இன்னைக்கு வியாபாரம் உள்ள நாளைக்கு வாங்க. அவருக்கு தெரியுது நம்ம ஆள் வந்து அறிவுப்படுத்திக்கலாம். ஐயா என்ன திமுக வச்சிருக்கீங்க, இவருக்கு நகையை காட்டணும்னா எடுத்துட்டு போட்டு நாளைக்கு செக் கொடுத்துடுவான். செக்கு போன் ஆயிடும், பணம் இருக்காது, திருப்பி ஆயிடும். அப்படின்னு நம்ம ஏழைக்கு நகவடி கேட்டா, ஐயா வாங்க வாங்க முதலாளி வாங்க உட்கார செய்ய, எத்தனை நகவடி, என்ன வடி, என்ன வடி, டேக்கர்ஸா எது எதுக்கு கொடுக்குறான், காரணம் என்ன நானே கொடுக்குறேன். அது நம்மளால விவரமா வந்து கடையை நீங்க மூடி வச்சுங்க, கணக்கில் முடிச்சு காலைல வாங்குறான். காலையில வாட்ச் பண்ணி சொல்றான், திமுக அடிச்சு லீவு கணக்கு பார்க்க. அது தெளிவா நம்ம அதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் தெளிவா வச்சுருக்கான். திமுக காட்டால ஹோட்டல் இட்லியில் இருக்கான், எனக்கு காசு கொடுக்கணும்ல, பிரியாணி இருக்கான், இங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறான். எங்க போய் மாட்டேங்கிறான். ஸ்டாலின் வந்து தங்குறாருன்னா சாப்பிட்டாருன்னா எங்கேயாவது சாப்பிட்டு காசு கொடுக்குறேன். நடைபெற போன சைக்கிள்ல போடுறீங்களா, எங்க ஊர்ல ஒரு பாய் கிடக்கு தேவசாயிட்ட, சைக்கிள் வரும்போது அந்த அவர் போய் வடையை டீ சாப்பிட்டாரு. அவர் வாங்க வாங்க ஐயா ஐயா வாங்க வாங்க வரிசை எடுத்து சாப்பிட விட்டாரு. பூரா வந்தவங்க வடையை டீ சாப்பிட்டான். அதனால நல்ல வியாபாரம், அறிஞர் சூப்பரா இருக்கு, வடை சூப்பரா இருக்கு, டீ சூப்பரா இருக்கு போயிட்டாரு. அடுத்த வந்து வடை சூப்பரா இருக்கு, டீ சூப்பரா இருக்கு, வரிசை போயிட்டே இருக்காங்க. எல்லாரும் போயிட்டான், 3 பேர் போயிட்டான். வடை டீ சாப்பிட்டு 3 வடைக்காரு டீங்காரு. மறுநா காலில் பாய் டீங்களை கட்டி போட்டாங்க. என்ன சொல்றீங்க, டீயை குடிச்சு போயிட்டாங்க. யாரு? ஸ்டாலின். காசு கொடுக்கல, எனக்கு டீ கொடுக்கலாம். ஏன் கேட்கறாங்க, ஓட்டு நீ இருக்க போதே உடனே கடவுள் வந்தாங்க. சிவாஜி டீக்கெட்ல காசு ஓனர் கேட்போம். ஸ்டாலின் குடிச்சு போட காசுக்கு 4 ரூபா ஒருத்தர் 1500. இதெல்லாம் நான் வந்து இப்போ நாட்டு பிடிச்சி சாமியார் பிடிக்கல வசூல் பண்ணணும். இப்ப நீ கேட்பேன், ஈரோட்டில் கேட்பேன், நீ எங்க மதுரை கூட கொடுத்துருக்க நீங்க புறப்பு ஊர மக்களை, மக்களை நீங்க சிற்பிக, மூளைக்கு வேலை கொடுக்குறாங்க, உடலுக்கு வேலை கொடுக்குறாங்க, மூளைக்கு வேலை கொடுக்குறாங்க, அறிவிச்சுவீங்க. உங்களை கேட்கிறேன், நம்மளால கொடுத்து போய் சொல்லுங்க. நாட்டை ஏமாத்தி 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 1 லட்சம் கோடி சப்பாத்தி வச்சு திருக்கோயிலிருந்து திருட்டேல வந்த குடும்பத்துக்கு இவ்வளவு தில்லுமுடி ஆசிரியர் பண்ணுச்சுன்னா, ஒரு விவசாயம் பண்ணி உழைத்து உழைத்து படிப்படியாக முன்னேறி நாட்டு முதலமைச்சர் இருக்கின்ற எடப்பாடியுடைய திறமைக்கு நீங்க படிச்சிருக்க. ஐயா நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு வார்த்தை முதலமைச்சர் சொல்லிட்டாரு, எடப்பாடி எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கு அப்படின்னு. இங்க வந்து பார்த்தா வாழை கொடுத்துருக்காங்க. சாயங்காலம் விளையாட்டு, சாயங்காலம் தொட்டாமுத்தூர்ல ஒரு விளையாட்டு மைதானம், ஒரு இடத்துல கோயில் கடல்ல, கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஸ்டாலின் இருக்கு. அவர் கோயிலுக்கு போக மாட்டாரு, திருநெல்வேலி பூச மாட்டாரு, சாமியை வணங்க மாட்டாரு, கிண்டல் பண்றாரு. அவர் எதுக்கு கோயில் கடல போய் மீட்டிங் போறாரு? அதுக்குதான் ஒரு பொம்பளை பூ இருந்துச்சு, ஏன்னா வந்து நினைச்சு நீங்க ஏன்னா வந்து சாமியை போட வேண்டிய பெருமாள் வாசல் அடிச்சு கூட மாட்டேங்குது, இது தப்பா? அதுக்கு போய் அடிச்சுக்காங்க. என்ன விலை நடக்கும் பாருங்க. ஒரு பொம்பளை போய் அடிக்கிறது பத்தி இதே தொழிலா போச்சு. அண்ணாதிகாரங்க யாரும் கைது பொம்பளைலையோ ஆம்பளையோ ஒரு தொழில் பண்ணக்கூடிய வியாபாரம் எங்கேயா கடப்பில் நடக்குதா? எங்கேயாவது பொருட்கள் போய் யாராவது அண்ணாதிகார மிரட்டி காசு கேட்கறாங்களா? எங்கேயாவது வழிப்பறி நடக்குதா? எங்கேயாவது தப்பு தான் நடக்குது இந்த ஆட்சியில், அண்ணாதிகார ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில? இல்ல இல்ல, எல்லாரும் சௌரியமா இருக்கும். அவங்க வேலை முன்னேறான். ஆரம்பம் சொன்ன மாதிரி மாநாடு 14 பிப்ரவரி சொன்னாரு. மாநாட்டுக்கு நானும் எஸ்பி வேலுக்கு உறுதியா வரை உங்க சார்பில் எஸ்பி வேலுக்கு நான் கேட்கிறேன். அவரை கூப்பிடுவாரு, பிரமாணம் நடத்துங்க. அந்த மாநாட்டில் உங்களுடைய முடிவு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்க என்ன அறிவிக்க போற எனக்கு தெரியும். அண்ணாதிமுக ஆட்சி எடப்பாடி தலைவர் மீண்டு வருவதற்கு நான் ஒரு அணில் போல உழைக்க, நம்ம புலிப்பாட்டு அணில் போல இருந்து ஆட்சிக்கு
பக்கபலமாக நாம் உழைத்து இந்த ஆட்சிக்கு நாம் ஒரு படிக்கல்லாக இருக்க வேண்டும். இந்த ஆட்சி அமைவதற்கு எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் 2000 ஆட்சி அமைவதற்கு நாம் படிக்கல்லாக ரிசர்வ் சமுதாயம் இருந்தது என்ற ஒரு பெருமையை நாம் பெற வேண்டும். அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். உங்களுக்கு தேவை தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன செய்தாரு, எனக்கு என்ன செய்தார் யார் கேட்டாங்க, சமுதாயத்துக்கு என்ன செய்யாரு, சமுதாயத்துக்கு நீங்கள் காலேஜ் ஒரு காலேஜ் பெண்ணகத்தில் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சார் நம்ம நாட்டு கனகராஜ் சார். நர்ஸ் காலேஜ் நான் தான் பெருசாக முதலமைச்சர் சொல்லி அது மாதிரி நீங்க ஏதாவது ஆரம்பிக்க எப்படி வேலை சார் தலைவரை பாருங்க, உடனே அவங்களுக்கு பிரிஞ்சு கொடுப்பாரு. சமுதாய வளர்ச்சிக்கு என்ன கேட்டாலும் நாங்கள் செய்து கொடுப்போம். அதுபோல சமுதாயத்தில் கோயில் கட்டினீங்கன்னா நாங்கள் நன்கூட தான் கொடுக்க முடியும். இதான் நான் கொடுக்க முடியும், தலைவர் கொடுக்க முடியும், இங்க இருக்கிற நம்முடைய அம்மன் அர்ஜுன் கொடுக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். அம்மன் அர்ஜுன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் உள்ள ஆள் மாதிரியே கொஞ்சம் பேசுற ஆள். அவரெல்லாம் வந்து நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், நமக்கு உழைக்க 5 வருஷம் உழைக்கிறாங்க. நம்ம நன்றி காட்ட போறது ஒரு நாள் 1 நிமிஷம் தான். அந்த ஒரு நாள் 1 நிமிஷத்தை வந்து நம்ம சரியா காட்டணும். எல்லோருக்கும் நம்முடைய கருத்துக்களை, இந்த ஆட்சியுடைய சிறப்புகளை, எடப்பாடியுடைய ஆட்சியுடைய திட்டங்களை, சிறப்புகளை நீங்களும் சொல்லுங்க. நான் உடச்சு விடாத, நீ தென்மாவட்டக்காரன் சொல்லி ஊருக்கு சொல்லி போயிட்டு இருக்க. இவர் பிறந்த ஊர் வந்து பெரிய வீரமான ஊர், அவருக்கே தெரியும், பயங்கரமான ஊர். அந்த ஊருக்குள்ள வந்து நைட்ல எவனாவது உள்ள தெரியாம வெளியேறி போக கிட்டு போடுறாங்க. அப்படிப்பட்ட ஊர், அந்த ஊர்ல பிறந்தவர். ஆனா இவர் இங்க வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு, இங்க வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு. ஏன்னா விவசாயம் பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய ஊரு, அருமையான ஊரு, பெரிய கிட்டிக்காரமான வீரமான ஊர். அந்த ஊருக்காரங்க இப்ப சிவாஜிலாம் இருக்காங்க நிறைய பேர். இவர் இங்க கோயம்புத்தூர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு, மாவட்ட ஆயிட்டாரு. அந்த தலைவர் எஸ்பி வேலுமணியத்துல எடப்பாடி புண்ணியத்துல நீங்க பாருங்க நல்ல பவரா வந்து மாவட்ட ஆயிட்டாரு. எனக்கு ஒரு சந்தோஷம் எதுன்னு கேட்டீங்கன்னா, தென் மாவட்டத்துக்கு இங்க வந்து பிழைக்க வந்திருக்காங்க, உழைக்க வந்திருக்காங்க. ஆனா சட்டமன்ற உறுப்பினராக ஒரு மாவட்ட செயலராக வரணும்னு சொன்னா இங்க இருக்கிற மக்கள் அரவணைச்சு பணத்தை வர முடியும். அந்த அரவணைப்பு இதுதான் உடனே வர முடியாது. கொங்கு மக்கள் எப்போதும் வந்து சிங்க மக்கள், எல்லோரையும் வந்து அன்பா பழகக்கூடிய மக்கள். வரக்கூடியவர்கள் உழைக்கப்படுவதாக இருந்தால், வரக்கூடியவர்கள் உழைப்பாளர்களாக இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பிழைப்பாளர்களாக இருந்தால் வெற்றி விடுவார்கள். இங்க வந்து உழைக்கணும், உழைப்பவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மாவட்டம் என்று சொன்னால் இந்த கொங்கு மாவட்டம். அதனாலதான் நீங்க அம்மன் வந்து அஞ்ஞானத்தை ஆட்சி அந்த அளவுக்கு வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நம்ம சமுதாயத்துக்கு மிகுந்த பற்று கொண்டவர். எப்படி எஸ்பி வேலுமணி அவர்கள் சத்தம் போடாமல் பல்வேறு நல்ல கருத்துக்களை, நல்ல திட்டங்களை, எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு பல அட்வைஸ், பல அறிவுரைகள், ஆலோசனைகள். இப்படி போகணும் பாலாஜி, இப்படி போகணும் பாலாஜி, இப்படி போகணும்னு, இப்படி போகணும்னு, நான் ரொம்ப ஸ்பீடா போங்க, இப்படி கொஞ்சம் பாலிசா போங்க, இப்படி போங்க, இப்படி அரவணைச்சு போங்க, இதெல்லாம் வந்து கூட பிறந்த அனுமதி தான் சொல்லுவாங்க. இப்போ நான் காரில் வந்துட்டே இருக்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துடைய பெருமையை தான் வச்சிருந்தாரு. உங்க சமுதாயம் பார்த்தீங்கன்னா கேபிசி சுப்பையனை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. அவர்தான் தலைவர் காலத்தில் லட்சுமி காங்கிரஸ் திறக்கிறது தலைவர் எம்ஜிஆர் தான் திறந்து வச்சாரு. அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து அதிமுக விசுவாசம் பண்ணக்கூடிய சமுதாயம் ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய சமுதாய நிகழ்ச்சிகள் தான் வந்து சமுதாயம் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். இங்க எனக்கு உண்மையில இந்த வாரம் கொடுக்க போதுதான் தெரியாது. நானே அவர் நினைச்சேன், ஏதாவது ஒரு பரிசு சொல்லிருக்கலாமோ நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா பாலி இப்போதைக்கு அண்ணன் தலைவர் எஸ்பி வேலுமணிக்கு இப்ப தேவை, ஏற்கனவே ஒரு தேவையில்லை, தேவை. சரி, இவருக்கு மட்டும் கொடுத்தாரு. தளபதி போகும்போது பக்கத்துல வந்து ஒரு படை தளபதி கூட இருக்கணும்ல, எனக்கு தேவை. 6 மணிக்கு மேல 2 பேருக்கு லாபம் தேவை. பாருங்க, தலை பார்த்து அடிக்கிறதா ரிசர்வ் வேலை. வல்வில் ஓடிய அர்ஜுன் சொல்லுவாங்க. நம்ம வல்வில் அடிப்போம். நமக்கு கிளியினுடைய இறகு தெரியாது, தலை தெரியாது, கலந்து தெரியும். ஒரே அடி 5 வகுப்பு அதிகாரத்தில் இருப்பான். அதனால பார்த்தா ஒற்றுமை சேர ரொம்ப யோசனையா இருப்பாங்க. சடங்கு சேர மாட்டாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சு முடியும்? 5 பேர் சேர்ந்தாங்க. ஒரு அதிகாரி இருந்தா 4 பேர் தலைமை எடுத்துக்கிறோம். 5 பேர் அதிகாரி இருந்தா யார் தலைமை? அதான் பிரச்சனை. அதனால வந்து நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சொன்னாரு, கல்லை வந்து சிலை அடிச்சு நம்ம வாக்கு ஒரு பிள்ளையார ஒரு கல்லை ஒரு மாரியம்மான்னு அடிக்கணும். சிலையை பெண் சிலையை மாரியம்மா சொன்னா அது மாரியம்மா. தலைவர் கேட்கிறாரு, காளியம்மா சொன்னா அது காளியம்மா. நம்ம இது ஒண்ணும் கிடையாது.
இது வந்து பூமாரி அப்படின்னு சொல்லி பூமாரி. நம்ம என்ன பேர் வைக்கிறோம் அந்த பேரை வரும். கடவுளையே சிற்பியாக சிருஷ்டிக்கக்கூடிய சமுதாயம் நமது சமுதாயம். நம்ம இருக்கிற இடம் எங்க இருக்கணும்? கடவுளை நம்பக்கூடிய இடம், கடவுளை வழிபடக்கூடிய இடம், கடவுளை நேசிக்கக்கூடிய மக்கள், கடவுளை நேசிக்கக்கூடிய தலைவர் முன்னாடிதான் விஸ்வரூப சமுதாயம் இருக்கும். ரஷ்யாக்காரர் ஜெயிச்சாலும் இருந்தா காட்டான், ஜப்பான்காரர் ஜெயிச்சாலும் இருந்தா காட்டான், கிரிக்கெட்ல ஜெயிச்சாலும் இருந்தா காட்டான், யார் ஜெயிச்சாலும் இருந்தா காட்டுறாங்க. என்னடா சின்ன என்ஜாய் பண்ணுங்க. அப்படிப்பட்ட சிறுத்தை என்ஜாய் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த சிறுத்தை தான் நாங்கள் எல்லாருக்கும் போறோம். நீங்கள் நம்ம சமுதாயத்துடைய பங்களிப்பு பெருவாரியாக இருந்துச்சு சொல்லி நம்முடைய உள்ளாட்சி அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் முதலமைச்சர் எடப்பாடி என்று சொன்னால்தான் எனக்கெல்லாம் பெருமை, ஆரம்பிச்சு பெருமை, உங்களுக்கு பெருமை. ஜெயிக்கிற கட்சி, ஜெயிக்க போகிற கட்சி, ஆள போகிற கட்சி, ஆளுகின்ற கட்சி நாம் கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை எல்லாம் பார்த்து சொன்னவர்கள் அத்தனை பேர் நன்றி சொல்லி